வணக்கம் இந்தியா. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இந்தியன் பேக். கிடையாது. Indian is back. நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கி தமிழ் அடுத்த விழாவில் விட்டது. அதுவரை எங்களுக்கு நாம் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய். So, everybody சொன்ன மாதிரி when the best of best in every field comes together, you can expect nothing less than best. அப்படின்னா சொல்லுவேன். ஏன்னா தயாரிப்பா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஒவ்வொரு டேலண்டா இருக்கட்டும், இந்த படத்துல எல்லாமே அவ்வளவு அழகா அமைஞ்சு நமக்கு ஒரு பெரிய விருந்தா வரப்போகுது. இந்த படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் அத்தனை தமிழர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம டீம். அது நம்மளோட தமிழ் பத்திரிகையாளர்களை முதல்ல மீட் பண்ணிட்டு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முதல்ல வந்து மும்பைக்கு போகணும். ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போய் இந்த படத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அங்கேருந்து வந்து நிறைய இடங்களுக்கு போய் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத எங்களோட எண்ணம். ஸோ தே ஹாவ் டு லீவ் இன் சம்டே. அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள், மிக சில கேள்விகள், ஒரு 3 to 4 questions from the press. Indian 2 பத்தி மட்டும் கேட்கலாம். Mic will be passed on to you. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட வெலை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கை இல்லை. ஒரு நடிகராக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்க இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தை சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 will always be one of my favorite characters because நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும். ஒரு கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாக இருக்குது, இந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட். நான் ஒரு
கமலஹாசன் ரசிகர். நான் ஒரு வானபி கமலஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என் கூட நடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சுட்டே வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீரியல். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் சங்கர் சார் டேரக்டர்ஸ் டைமில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கார் சார்னு சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிகிட்டே போகிறோம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். இந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுமா, திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராது, அதான் விட போகிறாரு. அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்பத்தினருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் பேச வரக்கூடாது, நம்ம தமிழகத்தின் செல்லக்குட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டாரு. எல்லாமே தொட்டதெல்லாம் தங்கம் அப்படிங்கிறத தாண்டி ஃபுல் பிளாஸ்ட் தான், மியூசிக் பாம் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி நீ காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்கறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா தேசே பழைய மேட்சில் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கெரியர் தான் 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் காமன் சார், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரிபடி வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரவி சார், சித், பாபி ப்ரோ, ஜகன் ப்ரோ, குணால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்ந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயின் தேங்க்ஸ். அண்ட் யா சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12 கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம். The hard work by the legends will not fail for sure. It's going to be a short class. So thank you. Thank you again. Thank you so much. And we have another important person, Kunal அவர்கள் நம்மளோட சவுண்ட் டிசைனர். அண்ட் அவரோட ஒர்க் வந்து நிறைய நமக்காக வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுக்குற ஒவ்வொரு படைப்புங்க ஏதாவது உலக தரத்தில் கொண்டு போய் நிறுத்தின ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் அப்படின்னா இவரை மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம், அத்தனையும் வந்து விஷுவலாகவும் சரி, கதையாகவும் சரி, ஒரு அழகான திரைப்படமாக சரி, அது உலக தரத்தில் வந்து முதலேருந்தே நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்க நம்ம எல்லோருக்கும் பிடித்த வெரி ஃபேவரட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் லேட்டாக வருவேன். அதுக்காக எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இந்தியன் 2 அப்படி தான். இப்போ கரண்ட்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் 2. இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற
மாநிலங்களுக்கும் கதை விரியுது. ஸோ அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில். மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்க நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் 1ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 hours உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது. ஸ்ட்ரா வச்சுன்னா லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம். கடைசியாக அவரும் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது பயங்கர ஒரு சிலிப்பு ஒன்று உண்டாச்சு. இப்போ அதே சிலிப்பு 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சாருனே தோணாது. இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலகிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து கமல் சார் வராது. அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது. அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see the actor more அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம். பார்ட் 1ஓட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. பல காட்சிகளை ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. என்ன ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லேயே தூக்கி நடித்தாங்க. அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷாட் ரோப்பில் இருக்கும், 2 ஷாட் ரோப்பில் இருக்கும். ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லேயே தான் தூங்கணும். உயிரே உறவே தமிழை. அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் 2ஆம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு தெரிந்து நடந்தது. ஒருத்தர் செசில் பி லெமன், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளோதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் ஒரு கருப்பு வெள்ளையை எடுத்தார். அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி செசில் பி லெமன் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார். திருப்பி அதே கலரில் எடுத்தார். இனி வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி.யு. சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன் அதுக்கப்புறம் நடிகர்கள் என்ன நினைத்தார். அவங்க இல்லை, நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி இருந்திருந்தாங்க முதல் பாகத்தில். ஏன்னா ஒரு தர்ப்பணம் ஒன்று நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், 2வது படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படம் வளர்ப்பே எங்களுக்கு அளந்தலை. இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், நல்லா பேசுகிறாங்க அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி.
ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையிடம் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவர்களால் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மாணவ நல்ல வேணும் விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்தில் உள்ள இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்குது. விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள சங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராக இருக்கார். நல்ல வேலை நான் தாத்தாவை பார்க்கறதுனால வித்தியாசம் தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ஒரு 2 பேர் சண்டை போட்டுருவாங்க, மாற்றம் கருத்து இருக்கும். அது இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பள்ளியில் சொன்னார். சங்கர் சார் கமல் சார் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாது. எடுத்திருக்கோம். அதான் இந்தியன் 3 இந்த மேடையில் அதை பேச சொன்னார். அவரையும் எதிர்த்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியும். அவங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நம்ம பாம்பே பொறுத்தாருக்கும் அடுத்த விழாவில் அது ரத்து செய்ய வேண்டியது. இந்த டைரக்டே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்துட்டு மேலேயாயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. விஷ்ணுரூபத்தின் நான் அவரை சந்தித்தேன். நல்ல வேலை செஞ்சேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததற்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுவும் நட்சத்திரமும் காரணம் அல்ல. இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்களிலிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு கிடையாது. அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு கோவில் கொண்டு வந்த லைட்டாகவும் வந்து ஜூலை 12 ரிலீஸு. இந்தியன் 3 எப்போ ரிலீஸு? இதனுடைய 4ஆம் பாகம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.